தூத்துக்குடியில் மீன் பதன ஆலையில் அமோனியா வாயு வெளியேறியதால் 25க்கும் மேற்பட்ட பெண் ஊழியர்கள் மூச்சு திணறல் ஏற்பட்டு மயக்கமடைந்திருக்கின்றனர். மேலும் விவரங்களோடு செய்தியாளர் ஷேக் மதார் இணைப்பில் இருக்கிறார். ஷேக் மதார், விவரங்களை சொல்லலாம். வணக்கம். தூத்துக்குடி அருகே உள்ள புதுர்பாண்டியாபுரம் பகுதியில் அமைந்துள்ளது நிலாசி ஃபுட்ஸ் என்ற தனியார் மீன்களை பதப்படுத்தி வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்யும் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இங்கு தமிழகம் மட்டுமில்லாமல் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பெண்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று இரவு மின் கசிவு விபத்து காரணமாக அமோனியா கேஸ் சிலிண்டர் வெடித்து விபத்துக்குள்ளானது. இதன் காரணமாக மீன் பதப்படுத்தப்படும் நிறுவனம் முழுவதும் அமோனியா வாயு பரவியது. இதில் அங்கு பணிபுரிந்த தமிழகத்தின் கும்பகோணம் பகுதியைச் சேர்ந்த 5 பெண்கள் மற்றும் ஒரிசா மாநிலத்தைச் சேர்ந்த 16 பெண்கள் என 21 பேருக்கு மூச்சு திணறல் மற்றும் கண் எரிச்சல் ஏற்பட்டது. இதனால் அவங்க மயக்கம் அடைந்தனர். இதைத் தொடர்ந்து நிலாஸ்பிட்ஸ் நிறுவன வாகனம் மற்றும் ஆம்புலன்ஸ் மூலம் தூத்துக்குடியில் உள்ள ஏவிஎம் மருத்துவமனை மற்றும் ராஜ் திலக் என தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு அவர்கள் 21 பெண்களுக்கும் சுவாச சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக புதியமுத்தூர் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடியில் தனியார் மீன் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா கேஸ் வெளியாகி மூச்சு திணறல் ஏற்பட்ட சம்பவம் தூத்துக்குடியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.